போட்டிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லைங்க. எலெக்ஷன்ல நிக்க தான் போறோம், மாற்று கருத்தே கிடையாது. we are going to contest the election. அதனால எந்த சிம்பு நியாயமா கிடைக்கணும், கிடைக்கலனாலும் எலெக்ஷன்ல நின்று தான் ஆகணும். அதை புறக்கணிக்க முடியாது. எல்லாரும் பணம் கட்டி இருக்கோம், எல்லாரும் அங்க கூட்டம் நடத்தி இருக்கோம். உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 400-500 ஃபார்ம் அண்ணா வாங்கியிருக்காங்க. ஆகவே அப்படியெல்லாம் புறக்கணித்து செல்ல முடியாது. தேர்தலை சந்திக்க தயார் சார். இதே ஏர்போர்ட்ல நின்று சொன்னேன், பழனிசாமி அரசியலிருந்து தூக்கி எறியப்படுகிற வரை ஓய மாட்டேன், நல்ல எதிரியை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு கட்சி விட்டு எடுத்தேன்னு சொன்னேன். இதுதான் தொடருது. பாருங்க, வேலுமணி தங்கமணிக்கு புரியும் என்னை பத்தி. பழனிசாமி கொஞ்ச நாள் ஆகும், அறிவு கம்மி. கடந்த தேர்தல்களில் ரெட்டலை எடப்பாடி பழனிசாமி இருக்கு. உங்களுக்கு கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இதையும் கிளியர் பண்ணிடுறேன். ஈரோடு பை எலெக்ஷன்ல உச்சநீதிமன்றம் இரட்டை இலையை கொடுத்தது உண்மை. ஆனா அது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்டா தான் கொடுத்தது. அதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. எந்த காரணத்திலையும் ஈரோடு எலெக்ஷனை எடுத்துட்டு போய் வேற எங்கேயும் சொல்லக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. பிரிசிடியம் சேர்மனா இருக்க தமிழ்மகன் உசேன் தலைமையில நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. அது நியாயமா நடக்கல. அது கூட பழைய கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் இமீடியட்டா. ஆகவே அது அதோட முடிஞ்சிருச்சு. இப்ப அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஒரே